டிராகன். நம்ம படத்தோட ஹீரோ ஊரை சுற்றிக்கிட்டு ஒழுங்காக காலேஜுக்கு போகாமல் படிக்காமல் அரியர்ஸ் வச்சுக்கிட்டு பயங்கரமாக சுற்றிட்டு இருக்கான். கேட்டால் இதைத்தான் கெத்துன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கெத்தையும் பார்த்து ஒரு பொண்ணு பயங்கர சின்சியராக அவனை லவ் பண்ணுது. சரி ஓகே, லவ் ட்ராக் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க. கடைசி செமஸ்டர் வருது, கிட்டத்தட்ட 48 அரியர் வச்சிருக்காப்புல. இந்த 48 அரியரை கிளியர் பண்ணணும்னா நீ ஒழுங்காக அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி காலேஜுக்கு வரணும்னு சொல்லி பிரின்சிபல் மிரட்டுறாரு. உங்கள் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை, டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டு போயிடுறான். அதனால் அவனால் அரியர்ஸ் கிளியர் பண்ண முடியல, அவனுக்கு வேலை கிடைக்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து வரக்கூடிய காசுகளை வச்சுட்டு அவன் லைஃப்பை பார்த்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் திடீர்னு அவன் லவ்வர் வந்து, எங்கே பாரு உனக்கு எனக்கும் செட் ஆகாது, என் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அவன் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், உன்னால் அவ்வளோ சம்பளம் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்தி காட்டுற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்ட அவனுக்கு பயங்கரமாக வெறியேறி, இப்போ என்ன உனக்கு அவனை விட 1 ரூபா கூட நான் சம்பளம் வாங்கி காட்டுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிடிச்சி யாரையோ பேசி ஒரு கன்சல்டன்சி கம்பெனியை பிடிச்சி போய் சேர்றான். அங்கே பார்த்தா எடுப்புலேயே 1.5 லட்ச ரூபா சம்பளம் உனக்கு எவன்டா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது 10 லட்ச ரூபா நீ கட்டு, உனக்கு ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணி நான் உனக்கு சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நான் அதையும் கட்டி ஒரு கம்பெனியில் சேர்ந்துட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த வேலை பிடிக்க போக அந்த வேலையை பற்றி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிறான், நிறைய நல்லா ஒர்க் பண்ணுறான். கிட்டத்தட்ட அவன் 1.5 லட்ச ரூபாயிலேருந்து 3.5 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடியவனா உயர்ந்துடுறான். ஆனால் லைஃப் இந்த மாதிரி ஜாலியாக போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த கம்பெனிக்கு பிரின்சிபல் வந்துடுறாரு, இவனோட பிரின்சிபல். அதை பார்த்துட்டு நீ அரியர்ஸை கிளியர் பண்ணலையே, நீ எப்படி இந்த முடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ எங்கே இருந்தாலும் போட்டு விட்ருவாப்லையோ, என்ன நடக்க போகுதுன்ற பீதியில் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் மீதி கதை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, காமெடியாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள்.